இன்னைக்கு இருக்கிற எந்த பொண்ணுமே மினிமம் செக்யூரிட்டி இல்லாம லவ்வே பண்றது இல்ல சார். காதலிக்கிற பையன்ட்ட ஒரு பல்சரு, ஒரு புல்லட், ஒரு அப்பாஜி, ஒரு தாத்தாஜி, அட்லீஸ்ட் ஒரு பாட்டிஜியாவது இருந்தா தான் இன்னைக்கு பொண்ணுங்க காதலிக்கிறாங்க. லவ் பண்ற பையன்ட்ட 4-5 ஏடிஎம் கார்டு, 5-6 பர்ஸ், அட்லீஸ்ட் அவன் பேர்ல ஒரு விசிட்டிங் கார்டாவது இருந்தாதான் சார் பைக்ல சுத்தவே ஒத்துக்குறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல லவ்னு லோன்னு தெரிஞ்சு பாடா படுத்துறதை விட செவனேன்னு வீட்டுல பழைய கஞ்சியை குடிச்சிட்டு டிவியை பார்த்துட்டு படுத்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இளைஞர்களே. இந்த அக்காக்கு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். அக்கா, காதலிக்கிற பொண்ணுக்காக தாஜ்மஹால் கட்டினா அன்னைக்கு அதிசயம், இன்னைக்கு காதலிய கட்டினாவே அதிசயம். அப்புறம் ஏப்பா காதல் காதல்னு இதுல காதல் ராகம் எல்லாம் வேற. என்ன பாட்டு பாட்டோம் எங்க இளைஞர்கள், என்ன பாட்டு பாடுவான் தெரியுமா? அழுங்குறேன் குலுங்குறேன் ஒரு வாசம் நெஞ்சில நடையா நடந்தேன் கிடையா கிடந்தேன். ஐயா, காதல் பாட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஒரு 2-3 வரியை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களோட காதல் பாட்டுல நடையா நடந்தேன், நீ என்ன சுகர் பேஷண்டா? கிடையா கிடந்தேன், உனக்கு என்ன பக்கவாதமா? ஒண்ணுமே பேச தோணலன்னு சொல்லி நீ என்ன திக்குவாய் போயலா? எதுவுமே பேசாம எப்படா அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண போற? 24 மணி நேரமும் போன்ல கல்ல போடுறவனுக்கே அந்த பிள்ளை சிக்க மாட்டேங்குது. எதுவுமே பேசலன்னா ரமேஷ் கரெக்ட் பண்ற பொண்ண சுரேஷ் ஓட்டிட்டு போயிருவான். ஐயா, இப்போ ஒரு அழகான பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பொண்ணு நானாவே இருந்துட்டு போறேனே, சரி இருக்கலாம், சங்கடமா தான் இருக்கும், சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லம்மா, ரோஜாவை வந்து வேற பேர் சொல்றதுனால அது மனம் இல்லாம போயிட போகுதா? இல்ல, நீ அழகித, அதனால ஒண்ணு. ஐயா, என் வீட்டு வாசல்ல தனியா நடந்து போயிட்டு இருந்தேன். என்ன பார்த்து டெய்லி ஒரு பையன் பாட்டு பாடினான். ஓ மேல ஒரு கண்ணு நீ தான் ஏன் முறை பொண்ணுன்னு சொன்னான். எனக்கு அதுல ஒரு சின்ன டவுட். தம்பிங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கேட்டேன், ஏன் மேல ஒரு கண்ணுனா இன்னொரு கண்ணு யார் மேலடானதுக்கு உன் தங்கச்சி மேலன்ட்டு போயிட்டான். ஊர் உலகத்துல எந்த பொண்ணுமே இன்னொரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கேன்னு ஒத்துக்கவே மாட்டா, என்னையே தவிர. என் தங்கச்சி நடந்தா நடையளவு, பேசினா பேசலகு, சிரிச்சா சிரிப்பழகு, எழுதுனா எழுத்தழகு, ஒட்டு மொத்தமா சுருக்கி சொல்லணும்னா என்னைய மாதிரியே அழகா இருப்பானே. 3 பொண்ணு போய் கடவுள்கிட்ட வேண்டாங்க. பொண்ணு சொன்னா கடவுள்கிட்ட, கடவுளே நான் 100 மடங்கு அழகாகணும்னு சொன்னான். சரி, கடவுள் அப்படியே அழகாயிட்டு போ 100 மடங்கு அழகாக்கிட்டார். 2வது பொண்ணு போய் கேட்டா, எனக்கு அந்த பொண்ணை விட இன்னும் 100 மடங்கு நான் அதிகமாகணும், ஆக மொத்தம் 200 மடங்கு அழகாகிற அளவு எனக்கு அழகா கொடுக்கணும்னா, சரி போ 200 மடங்கு நீ அழகாயிடுன்ட்டா. 3வது பொண்ணு போய் கேட்டா, அந்த பொண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, 2வது பொண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரையும் சேர்த்து நான் மொத்தத்துல 300 மடங்கு அழகாகணும்னு அந்த கடவுள்கிட்ட அந்த பொண்ணு கேட்கிறா. கடவுள் ரொம்ப நேரம் யோசிச்சார். டக்குன்னு அந்த பொண்ணை ஒரு ஆம்பளையா மாத்திட்டாரு. உலகத்துல ஆம்பளைக்கு இணையா வேற எந்த அழகுமே இல்லம்மா. ஓயாம படிக்கிறவன ஒரே ஃபிகர் பின்னாடி சுத்துறவன நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. காதலிச்சு கண்டமாகறத விட சைட் அடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். விரும்பி வந்தா டேக் கேர், விட்டுட்டு போனா டோன்ட் கேர்னு சொல்லிட்டு போனா வாழ்க்கையில பிரச்சனையே இல்லங்க. காதலிக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கையில காதல் தோல்வி ஏற்படுறது சகஜம். ஆனா அந்த காதல் தோல்வியில அவங்க 2 பேரும் ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப காதல் தோல்வி அடைஞ்ச பையன் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவான்? பையன் ஒரே ஒரு பிள்ளைய தான் உருகி உருகி லவ் பண்ணுவான். எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவான்? காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு ஃபீல் பண்றது நம்ம பசங்க. காதலிச்ச ஒரு பையல கூட கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு ஃபீல் பண்றது நம்ம பொண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த காதல்ங்கிற பிரச்சனையை விட்டு நீங்க வெளியில வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியனா சுடணும், கடல்னா பொங்கணும், காத்துனா வீசணும், பொண்டாட்டினா அடிக்கணும், புருஷனா வாங்கணும், மனுஷனா சந்தோஷமா இருக்கணும். ஒரு குடும்பத்துல சண்டை போட தெரியாத பொண்டாட்டியும் சமைக்க தெரியாத புருஷனும் இருந்தா அது குடும்பமா? இன்னைக்கு பல குடும்பத்துல ஃபுல்லா குடிக்கிற புருஷனும் புருஷனை அடிக்கிற பொண்டாட்டியும் தான் இருக்காங்க. ஆனாலும் சார், கல்யாணத்தை பத்தி குடும்பத்தை பத்தி பேசுறேன் இல்லையா, நான் ஒரு குடும்பத்துக்கு குத்து விளக்கு ஏத்த போற பொண்ணு. இன்னைக்கு காலையில என் வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். என்னைய உள்ளூர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. பையனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு போச்சு, என்னைய பார்த்தோன்னே பையனுக்கு பிடிச்சு போச்சு. நான் முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தமிழ்நாடு பண்பாடு படி பொண்ணு பார்க்க வந்தா பையன் பொண்ணை பார்த்து, பொண்ணு பையனை பார்த்து வெக்கப்படுறது வழக்கம் தானே. நானும் பையனை பார்த்து வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன் சார். பையனை பார்த்து வெக்கப்பட்டு நான் வீட்டுக்குள்ள ஓடிட்டேங்க. அவன் என்ன பார்த்து வேதனைப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்டான். ஆனா அதுக்காக நான் வருத்தப்படல. அவனை மரியாதையா கூப்பிட்டீங்க, வாடா நில்லு அப்படின்னு நிப்பாட்டி வச்சு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்னைய பார்த்தோன்னே ஓடிட்டா, என்னைய பார்த்தோன்னே ஓடிட்டா, ஏன்டா ஒண்ணு உன்னை பார்த்ததுனால தாண்டி ஓடிட்டேன்ட்டான். இந்த அழகிக்கு ஆல் இந்தியாவிலே ஆள் கிடைக்கலனாலும் பானிபூரி விற்கிற இந்திக்காரனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார். ஏன் தெரியுமா?
நான் பானிபூரி விக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு பானிபூரி விக்கிறவன் வாக்கப்பட்டா என் குடும்பத்துல சண்டே வராது. எப்படி தெரியுமா சார்? பெரும்பாலும் பல குடும்பத்துல சாயங்காலம் தான் சண்டை ஆரம்பிக்கும். என் குடும்பத்துல ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. ஏன் தெரியுமா? சாயங்காலம் ஆனா அவன் வண்டியை தள்ளிட்டு பானிபூரி விற்க போயிருவான். அப்புறம் எங்க சண்டை நடக்கிறது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க எல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட போனாங்க அப்படின்னா, ஆத்தா மாரியாத்தா எனக்கு வாக்கப்பட்டது ஒரே ஒரு புருஷன், என் புருஷன் நல்லா இருந்தா உன் கோயிலுக்கு கூழு காய்ச்சி ஊத்துறாத்தான்னு வேண்டிக்கிட்டாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு புருஷனையே கூழா காய்ச்சி மாரியாத்தாக்கு ஊத்திடுறாங்க. காலேஜ் படிக்கிற புதுமை பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கொள்கை தான் சார். காலேஜ் போனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது கிளாஸ் கட் அடிக்கணும், மேரேஜ் ஆனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது கட்டின புருஷன் அடிக்கணும். நாத்தனார் உள்ள வீட்டுல வாக்கப்பட்டால் படுவாங்களே தவிர இவங்க எல்லாம் மாமியார் உள்ள வீட்டுல வாக்கப்பட மாட்டாங்களாம். இந்த மாதிரி பல கும்பல் பல பிரச்சனையோட தெரியும் போது எந்த பிரச்சனையுமே இல்லாம மனுஷன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தா எந்த பிரச்சனையுமே வராதுங்க.